தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டம் இன்று காலை நடைபெறுகிறது. பாஸ் வைத்துள்ள நிர்வாகிகள் மட்டுமே மண்டபத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். பாஸ் வைத்துள்ள நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர், விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், அது மட்டுமின்றி மாவட்ட செயலாளர்கள் என இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மட்டும் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள அழைப்பானது விடுக்கப்பட்டிருக்கிறது. 15 நாட்களுக்கு முன்பே அவர்களுக்கு இமெயில் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பாஸும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே நிர்வாகிகள் மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். பாஸ் இல்லாமலும் ஏராளமான நிர்வாகிகள் மண்டபத்திற்கு நுழைவாயிலுக்கு வெளியே கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஸ் வைத்திருப்பவர்கள் மட்டும் பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்களுக்கு மட்டும் உள்ளே அனுமதியானது வழங்கப்படுகிறது. இன்று சரியாக 10 மணி அளவில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார். முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தொகுதி மறுவரையறை, மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் 2000க்கும் மேற்பட்டோர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ள நிலையில் அவர்களுக்கு மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் முதல் பொதுக்குழு கூட்டமானது இன்று சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய இந்த தனியார் மண்டபத்தில் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.